அப்ப முதல் விளக்கா நீங்க எங்க ஏத்தணும் அப்படின்னா, எல்லாரும் வாசப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுதா சமையல் அறை. ஏன்னா தினந்தோறும் என்ன எரியுது? நெருப்பு அங்கதான் எரியுது. அது நெருப்புன்னு தீபத்தை ஒளிங்கிறோம். அப்ப ஒளியாவே சமையல் கட்டு இருக்கணுங்கிறதுக்காக தான் சமையல் கட்டுல கண்டிப்பா நீங்க தீபம் ஏத்தணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமையல் கட்டுல தான் வந்து பூஜை ரூம் வச்சிருப்பாங்க. நிறைய பிராமின்ஸா இதை ஸ்டார்ட் பண்ணது. அப்ப அது வந்து தீப ஒளியா மாறணும். அங்கிருந்து தான் நிலவாசல் படியில ஆரம்பிக்கணும். இப்ப என்ன விளக்கு ஏத்தலாம் முதல்ல? ஏன்னா நீங்க சமையல் கட்டுல தான் விளக்கு ஏத்தணும்னு சொல்லிட்டீங்க. என்ன விளக்கு ஏத்தலாம்? மண் விளக்கு ரொம்ப உகந்ததுமா. மண் விளக்கு என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு என்னென்னமோ விளக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். இந்த மண் விளக்குல அந்த மண்ணை வந்து சுட்டு திடமாக்கி கொடுக்குறாங்க. அப்ப சுடும்போது தோஷம் நிவர்த்தி ஆயிடுது. இதுதான் அந்த மண்ணுக்கு தோஷம் இருக்கு இல்லையா, 100% மண்ணுக்கு தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு சுட்டாதான் அது திடமாகும். அந்த விளக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணி எரியும் போது அதுல இருக்கிற தீப ஒளி நின்று நிதானமா உங்களுடைய வாழ்க்கை மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க, மத்ததுல தீபம் போடுறதுக்கும் மண் விளக்குல தீபம் போடுறதுக்கு ரெண்டு நீங்க வச்சு பக்கத்துல பாத்தீங்கன்னா இதுதான்